பிளஸ் டூ பொதுத் தேர்வில் கடந்த கல்வியாண்டை விட இந்த கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது. இதுபற்றி பள்ளிக் கல்வித்துறையின் இயக்குநர் கண்ணப்பனோடு நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சார், இப்ப கடந்த ஆண்டை காட்டிலும் அரசு பள்ளிகளுடைய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்பது அதிகரித்திருக்கிறது. 85% அளவு பெற்றிருக்கிறார்கள். இருப்பினும் அது எந்த அளவிற்கு அந்த தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட அதிகரித்திருக்கிறது சார்? அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த கல்வியாண்டை விட ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 0.8% கூடுதலாக எடுத்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் என்று பார்க்கின்ற போது அரசு பள்ளி மாணவர்கள் கடந்த கல்வியாண்டில் 84%, தற்போது இந்த கல்வியாண்டில் 85% எடுத்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த வளர்ச்சி என்று பார்க்கின்ற போது 1.45% கூடுதலாக எடுத்திருக்கின்றார்கள். அதற்காக அரசு குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் போன்ற மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அரசு செய்த நடவடிக்கையின் அடிப்படையிலும் சிறப்பு பயிற்சிகள், சிறப்பு பயிற்சி கையேடுகள் வழங்கி ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக பணியாற்றியதன் விளைவாக தேர்ச்சி விழுக்காடு அதிகரித்துள்ளது. சரி, இப்ப குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று மாநில அளவில் முதல் முறையாக தற்பொழுது நம்ம பட்டியல் வெளியிட்டிருக்கிறோம். எதன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நம்ம ரேங்கிங் போட்டிருக்கோம் சார்? மாநிலம் முழுவதும் சிறப்பு பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்காக அவர்களை ஊக்குவிப்பதற்கும் அவருடைய கல்வியை தரப்படுத்துவதற்காக இந்த கல்வியாண்டு முதல் கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பிற்கு தேர்ச்சி விழுக்காடு அறிவிக்கப்பட்டது. அதனை போன்று மேல்நிலைப் பிரிவு மாணவர்களுக்கும் இந்த கல்வியாண்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் LFC பள்ளி, கன்னியாகுமரி OR பள்ளி போன்ற பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை ஊக்குவித்து அதன் மூலமாக அவர்களும் தம்முடைய பெயரை வெளியிடுகின்றார்கள் என்ற மகிழ்ச்சியில் அவர்கள் மேலும் படிப்பதற்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும்.